அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான ஜெபத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இணையில்லா நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீகா 7 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்தில் எப்படி அதிசயத்தை காண பண்ணாரோ அதே போல் தேவன் நமக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. இது இந்த மே மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக விளங்குகிறது. காரணம், கர்த்தர் கடந்த நாளில் 4 மாதங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் நாம் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே அப்படின்னா தடையெல்லாம் உடைச்சி தள்ளாட விடாமல் அதிசயமாய் நடத்தி வந்தார். அதே அதிசயத்தை இந்த நாளில் ஆண்டவர் காட்டுவாராக. தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு ஆசீர்வாத ஜெபத்தில் நாம் படித்து வருகிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவன், சொல்லுங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரை இந்த வேதம் கூறுகிறது? யாரை கூறுகிறது? இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்மை தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் காலப்போக்கில் இப்பிரபஞ்சத்தின் தேவனாக இயேசு சிலுவையிலே அடிக்கிறதற்கு முன்பு, அறைபடுவதற்கு முன்பு ஒருவனின் இந்த தேகத்தின் தேவனாக விளங்கினான். அவன் பெயர்தான் லூசிபர். அல்லேலூயா. இந்த செய்தியை அறகுறையாக கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கலை, புரியலை. ஆனால் அந்த செய்தியை தொடர்ச்சியாக என்னதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற பிரசங்கம் புரியும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துருங்க, புரியும். அறகுறையாக கேட்கக்கூடாது, முழுமையாக கேட்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் நாங்கள் தான் என்று வேதம் எங்களுக்கு போதித்து அருளுகிறது. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு நேர்மறையாய் இந்த பூமியிலே வாழ கிருபையை அருளும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சத்தியத்துக்கு நான் ஒரு பேரிட விரும்புகிறேன். புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம். சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நாம் அறிந்தால் மட்டுமே தான் நாம் உண்மைக்கு குருடாக்கப்படாமல் வாழ முடியும். அல்லேலூயா. நாமெல்லாம் நிறைய நேரம் குருடாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மைக்கு குருடாக இருக்கிறோம். சொல்லுவோம், உண்மைக்குமே நான் குருடாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையான சம்பவத்துக்கு நாம் குருடாக இருக்கிறோம். அதனால தான் இந்த சத்தியத்துக்கு நான் பேரிட்டது என்னென்னா, புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம். அல்லேலூயா. வெளிச்சம் இருந்தால் குருட்டு வராது, வெளிச்சம் வரும். அல்லேலூயா. சரி, இந்த செய்தியினுடைய தலைப்பு இப்பிரபஞ்சத்தின் தேவன் நாம் தான். சொல்லுங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவன் நாம் தான். அதற்கு வேதம் நமக்கு சில வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவைகளை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 82:6. கர்த்தர் ஆதாம் ஏவாளை இந்த உலகத்தின் தேவர்கள் ஆக்கினார். அல்லேலூயா. பைபிளில் அங்கே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்க முன்னாடி கர்த்தராய தேவன் ஆதாம் ஏவாளை இந்த உலகத்தின் தேவர்களாக ஆக்கினார். சரியா? அதுக்கு
வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். குரலையா சொல்லுங்க. அப்போ இந்த சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்துறது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் நாம் தான். அல்லேலூயா. சரி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் நாம் இல்லை என்று எல்லோரும் மறுப்பதற்கு காரணம், ஆதாம் ஏவாள் மீறுதல்னால அவர்கள் தேவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் பதவியை பாதுகாவலனாகிய லூசிபருக்கு கொடுத்தபடினால அவன் பிற்காலத்தில் பிசாசாய் மாறினான் என்பதைத்தான் இங்கே நாம் இந்த சத்தியத்தில் படிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன் பீப்புள், நீங்கள் நிறைய பேருக்கு, அறிவில்லாதவர்களுக்கு, வெளிச்சம் இல்லாதவர்களுக்கு, குருடர்களுக்கு இந்த சத்தியத்தை வாட்ஸ்அப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், ட்விட்டர் மூலமாய், இன்ஸ்டாகிராம் மூலமாய், யூடியூப் மூலமாய் இதை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தான் கடவுள் என்பதை கடவுள் உங்களுக்கு தெரிவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பின்னுடன் அங்கே நாம் பார்க்கும்போது தேவன் மனிதனை உண்டாக்கி அவனிடம் சொல்லுகிறார், நீங்கள் தேவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மனிதனை உண்டாக்கினாராம். உண்டாக்கி அவர்கள் என்ன சொன்னாராம், நீங்கள் தான் தேவர்கள், நீங்கள் தான் தேவர்கள். யாரு? ஆதாம் ஏவாள். ஆதாமே, ஏவாளே, நீதான் கடவுள், நீதான் இந்த பூமிக்கு கடவுள் என்று சொல்லி அவர்களை தேவன் நியமித்தார் என்பதைத்தான் நாம் சங்கீதம் 82:6 நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அது தெய்வீகத்தின் அடிப்படையில் தேவர்கள் என்றால், ஆனால் ஆளுகையை பெறுவதினால் தேவர்கள் நமக்கு பூமியின் மீது ஆளுகை, வல்லமை, அதிகாரத்தை தேவன் கொடுத்து இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் எங்கே புதிய வெளிச்சத்தில் பார்க்க முடியும் அப்படின்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேரும் தேவர்கள். அங்கே தேவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை, வெளிச்சத்தை நமக்கு காட்டுகிறார். ஆனாலும் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த புதிய வெளிச்சத்தை விட்டு வெளியே பழைய வெளிச்சத்துக்குள்ளேயே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ புரியுதா? அப்போ நாம் தான் இந்த பூமியின் தேவர்கள் என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாக வெளிச்சத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் மறந்து இருந்து விடாதீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே அதிகாரத்தை கொடுத்தது ஆளுகை செய்வதற்கும் ராஜரிகம் பண்ணுவதற்கும் நம்முடையதாக இருந்தால் நாம் இந்த பூமியின் மீது தேவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியின் மீது நீங்களும் நானும் தேவர்களாயிருக்கிறோம், தெய்வங்களாயிருக்கிறோம். நாம் தான் இப்பிரபஞ்சத்தின்
தேவன், இன்னொருவன் இல்லை. இயேசு மரிக்கிறதுக்கு முன்ன குட்டினா அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தபடினால பாதாளத்தின் வாசல்களை பூட்டிவிட்டார், மரணத்தின் கூருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதனால் இந்த பூமியிலே நீங்கள் நானும் தேவர்கள். அல்லேலூயா, விளங்குதா? ஆமென். பாருங்கள், வசனம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது. சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். என்னவா இருக்கிறதா? வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ மனுபுத்திரனுக்கு உடையது. இந்த பூமியை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். இதை எங்கே நீங்கள் பார்க்கலான்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இயேசு கிட்ட சோதனைக்காரன் வந்த பொழுது இந்த பூமியை என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சொன்னானே தவிர இந்த பூமி எனக்கு சொந்தம் என்று அவன் சொல்லவில்லை. அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் தெரியாதனமாக பாட்டு பாடிட்டாங்க, இந்த பூமி எனக்கு ஒரு சொந்தம் இல்லை என்று. ஆனால் வேதம் தெளிவாக ஆரம்பத்திலிருந்து சொல்லுது, இந்த பூமி மனுபுத்திரருக்கு சொந்தம். அதனால தான் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3வது வசனத்தில் சொல்லுவார், மோசையோடு இருந்த தேவன் நான், யோசுவாவே நீ கால் மிதிக்கும் தேசத்தை எவ்விடத்தையும் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். அந்த ஆண்டவர் நமக்கு சொந்தமாக்கி தருவேன் தானே சொல்லியிருக்காரு. மனுபுத்திரனுக்கு, ஊரில் உள்ளவனுக்காக சொல்லியிருக்காரு, நமக்கு தான் சொந்தமாக்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புதிய வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் நானும் இருக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாடு தன் எஜமானனை அறிகிறதாம், கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையை அறிகிறதா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் என்று ஏசாயா தன்னுடைய 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தேவ ஜனம் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். காரணம், கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த பூமிக்கு கடவுளாக தான் வைத்திருக்கிறார தவிர உன்னை ஆசாரியனாகவும் உன்னை ராஜாவாகவும் இந்த பூமிக்கு பிரபஞ்சகனாக, இப்பிரபஞ்சத்தின் தேவனாக நீதான் ஆண்டவன், நீதான் தேவன், நீதான் எஜமானன் என்பதை வேதம் தெளிவும் திட்டமுமாய் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தேவன் மெய்யாகவே இந்த பூமியை மனித இனத்திற்கே கொடுத்தார். மெய்யாகவே தேவன் இந்த பூமியை மனித இனத்துக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? மனித இனத்துக்கு கொடுத்தார், நமக்கு கொடுத்தார். சொல்லுங்க, எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார், உனக்கு கொடுத்தார், நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் தான் சிருஷ்டிகர் போல இந்த பூமியை ஆளுவதற்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் மெய்யான சிருஷ்டிகர் நமக்கு கொடுத்தார். நாம் தான் இந்த பூமியை ஆளுவதற்கு, எதற்கு? ஆளுவதற்கு, இந்த பூமியை ஆளுவதற்கு நாம் வல்லமையையும் அதிகாரத்தையும் நமக்கு மெய்யான சிருஷ்டிகர் நமக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? மெய்யான சிருஷ்டிகர் நமக்கு கொடுத்தார்னா இந்த சத்தியம் மெய், இது பொய் இல்லை. மையெல்லாம் பொய்,
சத்தியமெல்லாம் மெய். இயேசு சொன்ன வார்த்தை உண்மையிலேயே மெய். அதனால தான் இயேசு நிறைய இடத்துல சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே இது பொய் இல்லை, மெய். அல்லேலூயா. மெய்யை அறியாமல் பொய்யை அறிந்து கொண்டிருக்கிற மானிடனே மெய்யை அறிய வேண்டும். மாறலையா? மெய்யை அறிய வேண்டும். நீங்கள் நானும் இந்த பூமியிலே என்னத்தை அறிய வேண்டுமா? மெய்யை அறிய வேண்டும். மெய்யான தெய்வத்தை அறிய வேண்டும். அந்த தெய்வம் உங்களை என்னையும் மெய்யான தெய்வமாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து போய் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அல்ல, நான் இந்த பூமிக்கு கடவுள் அல்ல, நான் இந்த பூமிக்கு ராஜா கிடையாது, நான் இந்த பூமிக்கு ஆசாரியம் கிடையாது, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு பட்டுப்பூச்சிங்க. இல்ல, உங்களையும் என்னையும் தேவன் தேவர்களாய் இப்பிரபஞ்சத்தின் தேவர்களாய் வைத்திருக்கிறார். எந்த விதத்திலையும் சந்தேகம் கிடையாது. பாருங்கள், நான் செய்வேன் சொல்லுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறதா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நாம செய்வதெல்லாம் இந்த பூமியில வாய்க்கும். அதைத்தான் தேவன் நம்மை கடவுளா வைத்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் நீதான். வானத்துக்கு நான் கடவுள், பூமிக்கு நீதான்பா கடவுள். அல்லேலூயா. வானத்துக்கு யாரு கடவுள்? கர்த்தர். பூமிக்கு யாரு கடவுள்? நம்ம தான் கடவுள். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நம்மை போன்று மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது காரணம். இன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றது காரணம். மனித அவதாரம் ஏன்? தேவன் இயேசு தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் இந்த பூமிக்கு வந்ததற்கு புதிய வெளிச்சத்தின் சத்தியம் ஏன் சொல்லுகிறது என்றால், அவர் நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்து, நம்ம தான் இந்த பூமியினுடைய ஆளுநரு, உங்களுக்கு தான் இந்த வல்லமை இருக்கு, உங்களுக்கு தான் இந்த சிருஷ்டிப்பு இருக்கு, நாங்க தான் உங்களுக்கு அதை கொடுத்தோம், ஆனா நீங்க அதை புரியாம இருக்கீங்க. இதை திரும்பியும் நான் மீட்டு எடுத்து உன் கையில நீதான் கடவுள் என்பதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். மக்களே, நீங்க நன்றாக அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பின்ன மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் செய்வேன் சொல்லுங்க. நான் செய்வேன். அசைக்காம மாட்டேன். அல்லேலூயா. நான் செய்வேன். நான் என்னத்தை செய்வேன்? என்ன நான் செய்வேன்? அல்லேலூயா. நான் செய்வேன். ஆமென். பாருங்க, இன்னும் பாவமற்ற பரிபூர்ண தேவதூதனாக இருந்தவனும் ஆதாம் ஏவாளுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டவனுமாயிருந்த லூசிபர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் செய்வேன் அப்படின்னு அவனும் சொல்லுதான். ஆனால் வேதம் நம்மைத்தான் சொல்லுது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால தான் நான் உங்களை முதல்ல என்ன சொன்னேன்? நான் செய்வேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை யார் செஞ்சான்னா லூசிபர் செஞ்சார். ஆமாம். ஏன் அவர் செஞ்சார்? அவருக்கு ஏன் நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தெரியுமா? அவர் முதல்ல நமக்கு ஒரு பாதுகாவலனாக தான் வந்தார் இந்த பூமிக்கு. அவர் நான் செய்வேன் சொல்லுகிற நேரம் வரைக்கும் அவர் நமக்கு ஒரு காப்பாளனாக அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கேருபாக இருந்தார். அந்த அபிஷேகிக்கப்பட்ட நேரத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம், மரியாதை கொடுக்குறோம். எப்போ அவர் நம்ம மூலமாக அவர் இந்த பூமியை ஓவர் கம் பண்ணாரோ அப்போ அவர் பிசாசாக மாறினார், மரியாதைக்கு உரியவராக இல்லாமல் போனான். அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்கள், நான் செய்வேன். இன்னும் பாவமற்ற பரிபூர்ண தேவதூதனாக இருந்தவனும் ஆதாம் ஏவாளுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டவருமா லூசிபர், தேவன் பூமியின் மீது மனிதனுக்கு கொடுத்த நிபந்தனையற்ற, எண்ணற்ற நிபந்தனை, அன்லிமிட்டெட் பவர். என்ன பவர்? அன்லிமிட்டெட் பவர், நிபந்தனையற்ற அதிகாரத்தை பார்த்தபோது அதில் ஒரு வாய்ப்பை கண்டான். இல்லையா சொல்லுங்க, என்னத்தை கண்டாரு? ஒரு வாய்ப்பு. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நிறைய பேர் இருக்கான் பார்த்தீங்களா? அதை மாதிரி லூசிபர், இந்த வல்லமை என்கிட்ட இருந்ததுன்னா நான் இந்த மொத்த உலகத்தையும் நான் இந்த பூமியில் ஆட்டி படைச்சிருவேன், நான் இந்த பூமிக்கு கடவுள் அப்படின்னு தனக்குள்ளேயே தானே என்ன பண்ணிக்கிட்டான்? நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன்னு அவனுக்குள்ளேயே ஒரு பெருமையை கொண்டு வந்து, அவனுக்குள்ளேயே ஒரு பொறாமையை கொண்டு வந்து, அவனுக்குள்ளேயே ஒரு வைத்தறிச்சலை கொண்டு வந்து, அவனுக்குள்ளேயே ஒரு வஞ்சகனத்தை கொண்டு வந்து, அதற்கு பெயர்தான் அவன் வஞ்சகன் என்று பெயர் பெற்றான். அல்லேலூயா. என்ன பெயர் பெற்றான்? வஞ்சகன். வஞ்சகன். வஞ்சகன் வந்து விட்டான். எப்படி வந்து விட்டான்? அவனை குறித்து ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் ஏசாயா காண்கிறான். ஒரு ராஜாவை போல பார்க்கிறான். அந்த ராஜா எப்படிலாம் இருப்பானோ அதே போல தான் இந்த லூசிபர் என்பதை அங்கே அடையாளம் காட்டினான். அல்லேலூயா. பாருங்க, எப்படி அடையாளம் காட்டுகிறான்? அதிகாலையின் மகனாய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஜனங்களை ஈனப்படுத்தினாயே, நீ தரையிலே விழ வெட்டுப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலே உன்னதத்தை ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. அல்லேலூயா. லூசிபர் என்ன சொல்லிட்டாரு? நான் செய்வேன், நான் எப்படி செய்வேன், இப்படியெல்லாம் செய்வேன் சொல்லி ஏசையா ஒரு மனிதனை ஒப்பிட்டு பேசுகிறது போல லூசிபரை இங்கே பேசியிருக்கிறான். அல்லேலூயா. அந்த ராஜாவை பேசலை. ஒரு ராஜா இப்படி பெருமையாக இருக்கிறானே, இதே போல தான் லூசிபரும் ஏதேன் தோட்டத்தில் இப்படி செய்வேன் என்று பெருமை கொண்டவன். அதனால தான் ஒரு பக்தன் பாடினான், அப்பா அல்லை போ சத்தானே, அப்பா அல்லை போ சத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே அப்படின்னு சொன்னானா இல்லையா? அல்லேலூயா. பாருங்கள், லூசிபர் தேவனிடம் பொறாமை கொண்டான். யாரிடம் பொறாமை கொண்டான்? ஆண்டவரே, நீர் அவனுக்கெல்லாம் பெரிய வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு மேலே கொடுத்துருக்காரு, ஆனால் இவனுக்கு கீழே நிபந்தனையற்ற வல்லமை. இந்த வல்லமையை திருடுவதற்குத்தான் நான் செய்வேன் என்று திட்டமிட்டான். பார்த்தீங்களா? அதனால தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ வெளிச்சத்தில் இயேசு 10 சொல்கிறாரு, 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வந்தான் ஏதேனுக்குள்ளே, நானோ புதிய ஏதேனை உண்டாக்க வந்தேன். அந்த ஏதேன் என்னவென்றால், எச்சமனை என்கிற தோட்டம் ஒரு ஏதேன், கல்லறை தோட்டம் என்கிற ஏதேன். இந்த ஏதேனுக்குள்ளே நான் வந்தேன். இந்த ஏதேனில் நான் என்ன கொண்டு வந்தேன்? நானோ நித்திய ஜீவனாகிய பரிபூரணத்தை உண்டாக்க வந்தேன். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் நீங்கள் இந்த பூமியிலே ஏதேனை போல வாழ்வதற்கு இயேசு கல்வாரி தோட்டத்தின் ஏதேனில் தன்னை வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தூதனாக இருப்பையில் அவன் திருப்தி காணவில்லை. அவன் பொறாமை கொண்டவனாக இருந்து தேவனின் ஸ்தானத்தை விரும்பினான். ஆனால் அவனுக்கு பறிக்கப்பட்ட வல்லமையினால் அவன் அந்த ஸ்தானத்தை
எடுக்க முடியாததாய் இருந்தான். அவன் கலகம் பண்ணாதினால் அந்த வல்லமையை அவனை விட்டு உடனடியாக நீக்கப்பட்டது. காரணம், அவனும் அழிக்கப்பட்டவன். ஆயினும் அவன் மனிதனிடத்தில் ஒரு வாய்ப்பை காண முடிந்தது. அல்லேலூயா. அவன் என்னத்தை காண முடிஞ்சிச்சு? மனிதனிடத்தில் ஒரு வல்லமையை காணப்பட்டான். ஆகா ஆகா, இந்த பூமியில் ஒரு வல்லமை இருக்கு. ஆனால் இந்த வல்லமையை நான் எப்படியாச்சும் என்ன பண்ணணும்? எடுக்கணும். நான் தான் இந்த பூமிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனா ஆவேன்னு சொல்லி அவன் மனுஷனாகிய நம்மிடத்தில் இருந்து, ஆதாம் ஏவாளிடத்தில் இருந்து அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த கிரியையை அவன் எடுப்பதற்குத்தான் நான் செய்வேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லி நம்ம வல்லமையை அவன் பிடுங்குவதற்கு சில பிரபல திட்டங்களை தீட்டி நம்மை, இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருந்த நம்மை இப்பிரபஞ்சத்தின் தேவனாக இல்லாமல் ஆக்க அவன் கல்வாரிக்கு முன்னாடி செயல்பட்டான். கல்வாரிக்கு பின்னாடி செயல்பட முடியவில்லை. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்தின் தேவன். புரியுதா? இப்பிரபஞ்சத்தின் தேவன். ஏதேனில் எப்படி இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய வல்லமை லூசிபருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பறிபோனது என்பதை, அந்த சம்பவத்தை தான் நாம் இந்த புதிய வெளிச்சத்தின் கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் ஸ்தானத்தை விரும்பினான். ஆனால் அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வல்லமையினால் அவன் அந்த ஸ்தானத்தை எடுக்க முடியாதவனாய் இருந்தான். அவன் கலகம் பண்ணாதிருந்தான். அந்த வல்லமை அவனை விட்டு உடனடியாக நீக்கப்பட்டிருக்கும். ஆயினும் அழிக்கப்பட்டிருப்பான். ஆயினும் அவன் மனிதனிடத்தில் ஒரு வாய்ப்பை காண முடிந்தது. ஏனெனில் தூதர்களுக்கு தராத ஒன்றை, எந்த நிபந்தனைக்கும் தகுந்த தேவைகளுக்கும் ஒதுக்கிடும் கட்டுப்பாடுகளுக்கும் இல்லாத அதிகாரத்தை, பூமி அனைத்திற்கும் மீதான அதிகாரத்தை தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. லூசிபருக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு, மனுகுலத்துக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை, நிபந்தனை அற்ற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதை அவன் கண்டான். கண்ட மாத்திரம் எப்படியாயிலும் இந்த வல்லமையை என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். வஞ்சகம் பண்ணணும், திருடணும், அழிக்கணும், கொல்லணும். அதுக்கு பெயர்தான் மரணத்தின் அதிபதியானவன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். ஆதாம் ஏவாளை தனக்கு பணிய வைத்து தேவனுக்கு எதிராக கலகம் பண்ண வைத்து விட்டதால் இந்த உலகத்தின் புதிய ஒரு தேவனாக மாறிவிடலாம் என்று அவன் கங்கணம் கண்டினான். அது நடந்து விட்டது. அல்லேலூயா. அதனால தான் நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் புதிய சக்தியை அவன் இந்த உலகத்துக்கு தேவனாக, ஒரு புது தேவனாக தன்னை நியமித்தபடினால தான் இந்த புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு புது யுகத்தை தொடங்கினார். அதனால தான் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தின் சத்தியம் இயேசு ஒரு புது யுகத்தை தொடங்க வந்தார். பழையவைகள் ஒளிந்து போனன, புதியவைகள் தொடங்கப்பட்டன என்பதைத்தான் புதிய ஏற்பாடு.
ஒரு ஏற்பாடை ஏற்படுத்த வந்தார். நீங்கள் நான் இப்பூமியின் தேவன் என்பதை ஏற்படுத்துவதற்கு ஏதேனில் ஒளிந்து போன தொலைந்து போன பழைய வல்லமை அல்ல, புதிய வல்லமையை இயேசு துவங்கி வைப்பதற்கு இந்த பூமிக்கு வந்து அதை ஏற்படுத்தினார். அதான் இன்கார்னேஷன் ஆஃப் காட். அல்லேலூயா. எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு? பூமி எந்த நிலைமையில் இருந்தது, எப்படி மாற்றப்பட்டது, இன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டு கொண்டு இருக்கு. நீங்கள் தான் கடவுள் என்பதை உங்கள் மத்தியில் மறுத்து விட்டார்கள். நீங்கள் தான் கடவுள் என்பதை கொள்கைகளை எழுப்ப வேண்டும். ரசிகர்களை அல்ல, தொண்டர்களை எழுப்ப வேண்டும். புதிய வெளிச்சத்தின் தொண்டர்கள் எழும்பினால் இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்திற்கு எல்லோரும் மறிக்க மாட்டார்கள், உயிரோடு இருப்பார்கள். அல்லேலூயா. ஐயா அவன் அதிமுக தொண்டன், ஐயா அவன் திமுக தொண்டன், ஐயா அவன் தாவேக தொண்டன், அதனால் அந்த தொண்டன் அந்த தீக்குளித்து விட்டான். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் தொண்டன் தீக்குளிக்க மாட்டான், அநேகரை உயிரோடு எழுப்புவான். அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தின் தொண்டர்கள் தேவை, ரசிகர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரசிகர்கள் வேணுமா, தொண்டர்கள் வேணும் என்றால் தொண்டர்கள் தான் வேணும். ஏனென்றால் நமக்கு சபை மறுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து நமக்கு சபையை தாக்கும் பொழுது நம்மோடு இருந்த தொண்டர்களில் ஒருவர் அருமையான அம்மா செண்டம்மாள் எங்களோடு கூட நின்று தொண்டு செய்தார்கள். தொண்டன் எவ்வழியோ அவ்வழியே நான் செல்வேனே தவிர நான் உனக்கு பின்னாடி வரமாட்டேன் என்று சொல்லி இன்ற வரைக்கும் நம்மோடு கூட நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் இங்கே வருவோம். பிசாசு நான் செய்வேன் என்று சொன்னார்ல, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு? அதிக மித பூமிக்கு அனைத்திற்கும் மிதமான அதிக அதிகாரத்தை ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆதாம் ஏவாளை தனக்கு பணிய வைத்து தேவனுக்கு எதிராக கலகம் பண்ண வைத்து விட்டாள். யார்? இவன் கலகம் பண்ணால் காணாமல் போயிடுவான்னு தெரிஞ்சு ரொம்ப நேசிக்கிற மக்களாகி ஆதாம் ஏவாளை அவருக்கு எதிராக கலகம் பண்ண தான் வஞ்சனக்காரன் உள்ள வந்தான். அவன் பேர் வஞ்சனக்காரன். தூண்டி விடுவான். கலகம் பண்ணுவதில் அவன் கில்லாடி. அல்லேலூயா. அதனால் கலகம் பண்ணுவதற்கு வைத்து விட்டால் இந்த உலகத்தின் புதிய ஒரு தேவனாக நான் மாறிவிடுவேன். நான் தான் இந்த பதவிக்கு வருவேன், நான் தான் கடவுள் என்று அவன் திட்டமிட்ட செயல்படி கண்டான், அதை செய்தான். அல்லேலூயா. அதனால தான் நாம் நிறைய நேரத்தில் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கண்டான். யார்? அவன் கண்டான். லூசிபர் கண்டான். என்ன கண்டான்? நான் இப்பிரபஞ்சத்தின் தேவனாக என்னால் மாற முடியும், இந்த ஆதாமி ஏவாளையும் ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி இவங்க வல்லமையை நான் எடுத்துட்டோம்னா நான் தான் இந்த பூமிக்கு கடவுள் என்பதை அவன் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக விசுவாச கண்ணோட்டத்தில் நேர்முகமாய் பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா. என்னத்தை பேச ஆரம்பித்தான்? நேர்மறையாய் பேச வார்த்தான். ஆனால் நம்மளையோ எதிர்மறையாக பேச வச்சிட்டான். அதனால தான் இன்றைக்கி புதிய வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்கள், நீங்கள் எதிர்மறையாக பேசக்கூடாது. நீங்கள் எப்பமெல்லாம் நேர்மறையாக பேசுறியோ அப்பமெல்லாம் நீ தான் கடவுள். புரலையிலையா சொல்லுங்க ஐயா. இப்போ புரியுதா அம்மா? இப்போ புரியுதா? அவன் நேர்மறையாக பேசி நம்மை எதிர்மறையாக பேச வச்சு நம்மளை கீழே தள்ளிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ நம்மளை புதிய உடன்படிக்கையில் இயேசு நேர்மறையாக பேசு,
என்ன பேசு? நேர்மறையாக பேசு. நீ ஜெயிச்சிருவ, அவன் தோந்துருவான். அதனால தான் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி லாசரு மரித்த பொழுது இயேசு சொன்னார், அவன் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்று இயேசு நேர்மறையாய் பேசினார். இயேசு கல்லறைக்கு முன்பாக வந்து நேர்மறையாய் பேசினார். கல்லறையை புரட்டுங்கள் என்று நேர்மறையாய் பேசினார். பிதாவிடத்தில் இயேசு நேர்மறையாய் பேசினார். எப்படி இயேசு பேசினார் நேர்மறையாக? பிதாவே, எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்பதை இயேசு நேர்மறையாய் பேசினபடினால தான் இது நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் புரியாத வரைக்கு நம்ம ஜெயிக்க முடியாது. புரிஞ்சிட்டேன்னா நீ தான் கடவுள் என்பதை இயேசு பெத்தானியாவில் கல்லறை தோட்டத்தில் அங்கே நமக்காக ஒரு டெமோவை காட்டினார். அல்லேலூயா. அப்போ நம்ம நேர்முறையாக பேசினோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இயேசு நேர்மறையாக பேசிட்டு ரெண்டாவது என்ன சொன்னார்னா, நேர்மறையாக கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருன்னா, லாசருவே உறக்கத்திலிருந்து எழுந்து வா. அல்லேலூயா. லாசருவே உறக்கத்திலிருந்து எழுந்து வா. லாசருவே உறக்கத்திலிருந்து எழுந்து வான்னு சொன்னாரே தவிர சாவிலிருந்து எழுந்து வான்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும், இயேசு இப்பிரபஞ்சத்தின் தேவனாக தன்னை விளங்கினது போல நம்மையும் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக நீங்கள் விளங்க வேண்டும், கல்லறைகளை காலி பண்ண வேண்டும் என்பதை நோக்கத்தோடு தான் இயேசு நேர்மறையாய் பேசினார். பிசாசு அன்றைக்கு ஏதேனில் நேர்மறையாய் பேசினான். ரெண்டு பேரும் நேர்மறையாக தான் பேசணும். ஆனால் நம்ம தான் பேச மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் நாம் நேர்மறையாய் பேசுவதற்கு நாம் நம்மை முயற்சிப்போம். அது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாகமம் இன்னும் எழுதப்பட்டு இராவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையானது ஆதியிலே முதலாய் நிலைத்திருக்கிறது என்பதை லூசிப்பர் அறிந்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 119:89 கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒருபோதும் மாறாதவர். மல்கியா 3:6 சொல்லுது, ஆகையால் படைப்பானது தேவனுடைய மாற்றம் முடியாதது விதிகளின்படி இயங்கி வருகிறது, அதனால் கீழ்கண்டதும் உட்படும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, தேவன் படைத்தது தேவனுடைய மாற்ற முடியாத விதியாக இருக்கிறது. அவர் படைச்சிட்டார் ஒன்றை, அதை திரும்ப அழிக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் அழிச்சாரா? அழிச்சார். எங்கே அழிச்சார்? நோவா காலத்தில் அழிச்சார். ஆனால் எல்லாத்தையும் அழிச்சாரா? இல்லை. 8 ஆண்களை என்ன பண்ணார்? 8 பெண்களையும் ஆண்களையும் சேர்த்து 8 பேராக வச்சார். எல்லா மிருக ஜீவன்களையும் வேலைக்குள்ளே கொண்டு போய் விட்டார். அது மட்டுமா செஞ்சார்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு முடிஞ்சோன்னா பாதாளத்துக்கு போனாங்கள்ல, அவ்வளோ வரையும் மீட்டுட்டு வந்துட்டார். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன்னு சொல்கிறான், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் அழிக்க மாட்டார், உயிரோடு தான் எழுப்புவார், அவருக்கு அழியாமை கிடையாது. அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆகவே மரணத்துக்கு ஏதுவான பாவங்களாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ
அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிற என்று அறிவீர்கள். ரோமர் 6:16 சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்தவனாக எப்படியாயிலும் தந்திரம் பண்ணி ஆதாம் ஏவாளை தனக்கு பணிந்து கீழ்ப்படிய பணியாவிட்டால் தான் அவர்களுக்கு எஜமானாக மாறிவிடலாம் என்பதை லூசிப்பர் அறிந்தான். அல்லேலூயா. ஹலோ, அவன் எஜமானனா மாறும்படிக்கு திட்டமிட்டுட்டான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக அப்படின்னா மனுபுத்திரனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியை அவன் ராஜாவாக, அவன் ஆசாரியனாக, அவன் எஜமானனாக, அவன் கடவுளாக மாறுவதற்கு ஒரு திட்டத்தை தீட்டினான். அல்லேலூயா. அந்த திட்டத்தை முறிக்கதான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அந்த திட்டத்தை இயேசு முறித்து விட்டார். எடுத்து சொல்லுங்கள், அவர் கல்லறையில் அவர் முறித்து விட்டார் என்று மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்கள். நீங்களே கடவுள் என்று இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டார். கல்லறையில் எழுப்பப்பட்டு விட்டார். அவர் கல்லறை திறந்திருக்கிறது என்று எடுத்து கூறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து கூற வேண்டாமா? மரணத்துக்கு கூறு கிடையாது, பாதாளத்துக்கு வல்லமை கிடையாது. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் வல்லமை இருக்கு. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும் தான் வல்லமை இருக்கு. நமக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கு. சாத்தானுக்கு வல்லமை இல்லை, உன் எதிரிக்கு வல்லமை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமை இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாயிலும் செயல்படுகிறது என்பதை புரிந்தவனாக எப்படியாயிலும் தந்திரம் பண்ணி ஆதாம் ஏவாளை தனக்கு பணிந்து கீழ்ப்படிய பணியாவிட்டால் நான் அவர்களுக்கு எஜமானாக மாறிவிடலாம் என்பதை லூசிப்பர் அறிந்தான். அப்படியானால் அப்படி செய்தால் மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் அவன் எடுத்து அதை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நிலைக்குலைய செய்து தான் விரும்பின துதியையும் ஆராதனையும் மகிமையையும் தான் பெற துவக்க காலம் இப்படித்தான் துவங்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியின் காலம் எப்படி துவங்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் தேவன் என்பதை மறுத்து அவன் தேவனானதுக்கு காரணம் இதுதான். இந்த செய்தியை தொடர்ந்து நாம் கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அதனால் உங்கள் எஜமானனை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆண்டவரை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய இயேசுவை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு தகப்பன், அவர் உங்களுக்கு ராஜா, அவர் உங்களுக்கு அரசர், அவர் உங்களுக்கு ஆசாரியன். அதனால் நீங்களும் ராஜா, நீங்களும் அரசர், நீங்களும் கடவுள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கடவுள்னா நீங்கள் இந்த பூமிக்கு கடவுள். நீங்கள் தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன். இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு கல்வாரியில் வெற்றி சிறந்தார். ஏதேன் தோட்டத்தில் மூக்காடு போட்டதை சிலுவையிலே முடித்து கல்வாரியிலே மகிமையோடு எழும்பினார். ஆகவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். நான் தான் கடவுள். அல்லேலூயா. நான் தான் கடவுள். சொல்லுங்க, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நீதான் கடவுள், நாம் தான் கடவுள். எடுத்து உரையுங்கள். மெல்ல கண்களை மூடி, ஆண்டவரே
இந்த நல்ல நாளில் நல்ல வேளையில் கர்த்தர் நான் தான் கடவுள் என்பதை எங்களுக்கு கற்பித்து கொடுத்த பாடத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன்.